பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2026 திங்கட்கிழமை மாலை 4:15 மணி வரை வளர்பிறை திரையோதசி திதியும் காலை 10:28 மணி வரை மூலம் நட்சத்திரமும் சித்த யோகமும் மரண யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, தனுஷில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக தூர பயணங்கள் மேற்கொள்ள உகந்த தினம், கடன் தீர்க்க உகந்த நாள், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், வண்டி வாகனம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவாக திங்கட்கிழமை என்ற முறையில் இன்றைய நாளில் சோமவார அமைப்பில் சிவபெருமானை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாகவே 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது தனிநபர் ஜாதகங்கள் ஒரு சிக்கலான அமைப்பாக இருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவகம் அதிகமாக சுப கிரக தொடர்புகளை பெற்றிருப்பதும் ஒரு வகையில் சாதகமில்லாத தன்மை. அதிக பாவ கிரகங்கள் இருந்தாலும் தொந்தரவு என்ற முறையில் 6ஆம் பாவகத்தில் எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனித்த சனி, தனித்த செவ்வாய், தனித்து ராகு இருப்பது. இந்த சனி, செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் தனித்து லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு எதிரிகளோ நோயோ மற்றும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகளோ இருக்காது. வாழ்நாள் முழுவதுமே ஒரு நிம்மதியான சூழலோடு இருப்பார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதி. இதை உறுதிப்படுத்துவதற்கு லக்னம், லக்னாதிபதி, ராசிநாதன் இவை அனைத்தும் சுப தொடர்புகளோடு இருப்பதும் லக்ன யோக தசைகளும் நடக்க கொடுத்து வைத்த அன்பர்களாக இருப்பார்கள். அப்போ மேற்சொன்ன அமைப்பில் ஜாதகம் இருந்து லக்ன யோக தசைகளும் நடந்தால் அந்த ஜாதகர் பெரிய அளவில் புண்ணியம் செய்தவராகவும் கொடுத்து வைத்த அமைப்பிலும் இருப்பார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கணித விதியாக இருக்கிறது. நன்றி. மேசராசி என்பர்கள், மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான முறையில் ஏற்றங்களை நல்ல விதமாக வழங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தடைகள் எல்லாம் நீங்கும், நினைத்ததை சாதிப்பீர்கள், நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு, பொறுப்போடு செயலாற்றுவீர்கள், புகழ் பெறுவீர்கள், ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு மிக நிறைவான அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கான சூழல்களில் நல்ல விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக, அனைத்திலும் வல்லமையும் நல்லதொரு வாய்ப்புகளும் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் அனுகூலமான சூழல்களும் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் துவங்குகிறது. குறிப்பாக நீங்கள் எதிர்பாராத சில முக்கியமான மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உண்டு. தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமண விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடப்பதற்கான சூழல்களும் உண்டு. பொருளாதார நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான சூழல்களும் உண்டு. எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், குழப்பங்கள் நீங்கும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய தினமாக, அனைத்திலும் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வழக்கத்தை விட சாதகமான சூழல்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் புகழப்பெற இருக்கிறீர்கள்.
டிவி, பத்திரிகை மற்றும் இணையவழி வருமானம், கமிஷன், ட்ரேடிங் போன்ற துறை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேசராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் நல்லதொரு ஆதாயமும் உற்சாகமும் மிகுதியாக நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சாதகமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மேன்மைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதமான அனுகூலமும் உண்டு. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் தோன்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடப்பதற்கான சூழல்களும் இருக்கிறது. குறிப்பாக ராசிநாதனும் ராசியின் யோகர்களும் வலிமையான முறையில் இருக்கிறார்கள். நல்ல பலன்கள் அநேகம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் ஆரோக்கியம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக முடியும். தான தர்மம் செய்வதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நிதானமான போக்கு மாறும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு அமைவதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மனதிற்கு திருப்தி அளிப்பதாக அமையும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். வழக்குகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாள் தொழில்துறையினருக்கு அனுகூலமான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறை என்பர்களுக்கு உயர்வினை கொடுக்கும். பெண்மணிகள் எதிர்பார்த்த அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கலைத்துறை என்பர்களுக்கு காரிய வெற்றியும் சந்தோஷமான அணுகுமுறைகளும் ஏற்படக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு உறுதித்தன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதியான சூழலையும் மிக நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிக்கு யோகம் தருகிற கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற தன்மையில ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளும் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. கமிஷன், ட்ரேடிங், தரகு, ஏஜென்சி போன்ற துறை அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதரவான அணுகுமுறைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை மிகவும் பிரியமாக இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக உறுதியான முறையில் பூர்த்தியாகும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பீர்கள். குறிப்பாக பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சற்று கூடுதலாகவே இருக்கும். சரியான நேரத்தில் உறங்க இயலாத சூழலும் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணியிடங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு பணிபுரிவது சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துறை அமைப்பினருக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருமளவு நம்ப வேண்டாம். உறவுகளிடம் மிகவும் உஷாராக இருப்பதும் சாதகமான சூழலை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கிற நண்பர்கள் நிறைவான ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் இயல்பை விட சிறப்பான சூழல் உண்டு. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. எல்லா வகையிலும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளை நிறைவான முறையில் பூர்த்தியாக்குகிற நாளாக
வெற்றிகரமான சூழல்களும் விரும்பியதும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாவிதமான மேன்மைகளும் யதார்த்தமான சூழலும் மிக நிறைவாகவும் சிறப்பாகவும் நடக்கக்கூடிய நாளாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வலுப்பெற்ற ராசிநாதன், வலுப்பெற்ற ராஜயோகாதிபதி லக்ன ராசிக்கு நல்லதொரு இயல்பான சூழல் நிலவக்கூடிய நாளாக, அனைத்திலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் அதிகரிக்கிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். கூடுமானவரை நல்ல வலுவான சூழலில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் பார்க்கும் பொழுது அவர் ஒளியுச்ச நிலை என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நிலையை நெருங்கி இருக்கிறார். உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறார். உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோபமான பேச்சு, டென்ஷன் போன்றவைகள் குறையும். எடுத்த காரியத்தில் நினைத்ததை சாதிப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உருவாகும். மனதளவில் துணிச்சல் மேம்படும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள்ள சந்தோஷமான சூழல் உண்டு. பொருளாதார நலன் காக்கப்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள். லாபம் மேம்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த நிதியுதவி தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலை குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து விட வேண்டும் என்பதில் மனதளவில் உறுதியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். மனக்குழப்பம் விலகும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயம் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்து விதமான தடைகளும் நீங்கி ஆக்கப்பூர்வமான நன்மைகள் வெளிப்படுகிற நாளாக கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? யதார்த்தமான அணுகுமுறைகளையும் எல்லாவற்றிலும் உற்சாகமான சூழலையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. சினம் தவிர்த்து எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் யதார்த்தமாக செயலாற்றி நல்லதொரு மேம்பட்ட வெற்றியை முழுமையாக பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக அஷ்டம சனி ஒருபுறம் மன வருத்தங்களை கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டு. குறிப்பாக தேவையற்ற மனசஞ்சலம் விலகும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வீர்கள். வீண் பிரச்சனைகள் இன்றைய நாளில் எதுவும் இருக்காது. சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வருகிற தன்மைகள் இருக்கும். கோபம் பிடிவாத குணங்களை மட்டும் சற்றே கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மை பயக்கும். பண தேவை உண்டாகலாம். பல வகையிலும் அனுகூலங்கள் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான அமைப்புகள் அலைச்சல்கள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேருவதில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது சிறப்பினை கொடுக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு சில நேரங்களில் தடைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபம் தருவதாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளிடம் பொறுமையாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. இன்சூரன்ஸ், காப்பீடு போன்ற துறை அமைப்பில் பணியாற்றுகிற நண்பர்கள் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. பெண்மணிகள் கோபத்தை கட்டுப்படுத்துவது சிறப்பினை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்கள், வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். உற்சாகம் நிறைந்த நாளாக, உறுதித்தன்மை அதிகரிக்கிற தினமாக, அனைத்திலும் சாதகமான அனுகூலம் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி என்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக யதார்த்தமான அணுகுமுறைகளும் சாதகமான சூழலும் நிறைந்த நாளாக இருக்கும். குறிப்பாக லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 9 செவ்வாய், ராசிநாதனை 10 இருப்பது, சந்திரன் திக்பலத்தோடு வளர்பிறை நிலையில் லாபாதிபதியாகி வலிமையாக இருப்பது என அனைத்து விதமான அனுபவங்களும் ஆக்கப்பூர்வமான சூழலும் நீங்கள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பும் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படுவதன் மூலமாக பெரிய அளவிலான அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வீண் அலைச்சல்கள் விலகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். தேவையற்ற மன சங்கடங்கள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சரியாக வேலையை முடிக்க வேண்டுமே என்ற ஒரு சூழல் ஏற்படும். குறிப்பாக சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் உங்களுக்கு வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழல் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கிற மனப்பக்குவமும் அனுகூலமான சூழலும் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக பணவரவு மேம்படும். பல வகையிலும் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். இளைஞர்களுக்கான அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் நல்லதொரு உற்சாகமான சூழலும் உறுதித்தன்மையும் நிறைந்த நாளாக, அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக உள்ள நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, சகலவிதமான தடைகளும் முழுமையாக மறையக்கூடிய நல்லதொரு மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவாகவும் உறுதியாகவும் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியின் யோகர்கள் எல்லாம் நல்லதொரு அனுகூலமான சூழலில் சஞ்சரிக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சாதகமான தன்மைகளும் மேம்படக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கிறது. ராசிநாதனும் சாதகமாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலமான பலனே கிடைக்கும். பொருளாதார மேன்மை உண்டு. பணவரவில் திருப்திகரமான சூழல் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் மேம்படும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்கி வேகம் பிடிக்கும். பங்குதாரர்களோடு இணக்கமான சூழல் உருவாகும். குறிப்பாக எதிர்பார்த்த புதிய ஆர்டர்களும் லாபத்தன்மைகளும் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு நிறைவாக கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் உண்டு. புதிதாக வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தன்மைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம், ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. உறவுகள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டமும் விருப்பமும் மேம்படும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வதன் மூலமாக நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வங்கிப் பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கு நல்லதொரு ஆதாயமான சூழல்கள் உருவாகும். அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகளும் நல்லதொரு சாதகமான மனநிலையும் மேம்படுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் வெளிப்படுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு முன்னேற்றமான சூழலும் முழுமைத்தன்மையும் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அனைத்து விதமான நலன்களும் சிறப்பான முறையில் இருக்கும். விரும்பியது கிடைக்கும். வில்லங்கமான அணுகுமுறைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கும்.
நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறையவே உண்டு. குறிப்பாக சங்கடங்கள் மறையும், தடைகள் விலகும். உங்களுடைய உற்சாகமான செயல்பாடுகள் அனைவராலும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கும். நீண்ட நெடுநாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு வரும். விரைவான மேன்மையான நல்லதொரு புகழும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக, அனைத்திலும் சாதகமான மனநிலை ஏற்படுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகத்தில் நல்லதொரு ஆதாயமும் அனுகூலமும் நிறைவாகவும் முழுமையாகவும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக எந்த ஒரு செயல்பாடுகளிலும் இன்றைய நாளில் உங்களுக்கான லாப சூழல்கள் உறுதியான முறையில் மேம்படும். உணர்ச்சி வசமாக பேசுவீர்கள். உற்சாகமான மனநிலையோடு இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். வழக்கத்தை போல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவசரமாக சில செயல்களை செய்துவிட்டு ஏன் செய்தோம் என யோசிப்பீர்கள். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற கோபம் ஒருபுறம் இருக்கும். அதை குறைப்பது சிறப்பு. இன்றைய நாள் தொழில்துறையினருக்கு அனுகூலமான சூழலாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும். உத்தியோகத்துறை என்பவர்கள் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு, கலை சார்ந்த பொருள்கள், இது மாதிரி தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும், தந்தை தொழிலை பரம்பரையாக செய்கிற அன்பர்களுக்கும் நல்லதொரு சாதகமான பொருளாதார மேன்மைகள் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் மேம்படும். குலதெய்வ அனுக்கிரகமும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முக்கியத்துவமும் சந்தோஷமும் சிறப்பும் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் குறை இருக்கிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது? எல்லாவித வகையிலும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்துகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் மேம்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. புதுவிதமான தொடர்புகளும் புகழ் பெறுவதற்கான சூழலும் உண்டு. ராசிநாதன் வலிமையாக சஞ்சரிக்கிறார். உழைப்பிற்கு அஞ்ச மாட்டீர்கள். உறுதியாக இருப்பீர்கள். நேர்மையாக செயல்படுவீர்கள். தீர்க்க இயலாத சில காரியங்கள் உங்களுடைய தீவிரமான செயல்பாடுகளால் தீர்க்கப்படும். பணவரவு சீராக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை உண்பது சிறப்பு. குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று உஷாராக இருங்கள். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளுகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மனசங்கடங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை தோன்றலாம். விட்டுக் கொடுத்து போவது சிறப்பு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக விலகுவதற்கான சில சூழல்களும் இன்றைய தினத்தில் ஏற்படும். குறிப்பாக பெண்மணிகள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளால் அனுகூலமான தன்மைகள் மேம்படும். குறிப்பாக இன்றைய தினம் உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள், போட்டித் தேர்வு, பந்தயம், வேலைவாய்ப்பு போன்ற விஷயத்தில் அனுகூலம் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் முழுமையான சம்மதம் கிடைக்கும். மாற்றமும் முன்னேற்றமும் நல்லதொரு சாதகமான தன்மைகளும் நிச்சயமான முறையில் மேம்படுகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. போராட நட்சத்திர நண்பர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் கிரக செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் கூடுதலாக்கி கொடுக்கிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதமான நிதர்சனமான உண்மைகளும் புரியும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மனக்குழப்பம் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும்.
குறிப்பாக உள்ள பூரிப்பும் உறுதித்தன்மையும் மேம்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். சகோதர உறவுகளால் அனுகூலம் உருவாகும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழலும் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிறிய விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கும் திறமையும் பெற்றிருப்பீர்கள். சில காரியங்கள் தொடக்கத்தில் தடைபட்டாலும் பின்னர் நல்லவிதமாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமையும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதம் முழுமையாக விலகும். தொழில் வியாபாரம் சீராக நடக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லவிதமான முறையில் பலனளிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதளவில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியின் சீரான சூழல் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகும். உறவுகளால் அனுகூலம் உண்டு. உற்சாகமான மனநிலை உண்டு. அனைத்திலும் சாதிக்கிற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு புதுமைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், கிரகத்தன்மைகள் எப்படி இருக்கிறது? குறிப்பிட்டதை விட, எதிர்பார்ப்பதை விட மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிக்கோள்கள் அனைத்தும் நிறைவாக பூர்த்தியாகும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். புகழ் பெறுவீர்கள். குறிப்பாக கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமண விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். உங்களுடைய பேச்சு அனைவராலும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். எதை செய்தாலும் அதில் சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் அனுகூலமான தன்மைகளும் ஏற்படும். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் விலகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். பல வகையிலும் பலரது உதவிகள் நிறைவாக கிடைக்கும். பலரது உதவிகளை நீங்கள் அனுகூலமாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவதற்கான உறுதித்தன்மையும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது அனுகூலமான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்பட்டாலும் குடும்ப உறவுகளுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நலம் பயக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் கவனமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு நிறைவான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக, அனைத்திலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகின்ற நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் உற்சாகம் மிகுதியாக இருக்கின்ற, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் மறைகிற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகளும் சஞ்சாரங்களும் எப்படி இருக்கிறது? குறிப்பிட்டதை விட மேம்பட்டதானதொரு சூழலோடு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக மனோ ஒளிமை அதிகரிக்கும். மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். சங்கடமான அணுகுமுறைகள் அனைத்தும் மாறும். சகலவிதமான அனுகூலங்களும் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக அடுத்தவர்கள் மூலமாக அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் நடக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். பூமி, வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். சகோதரர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும்.
குறிப்பாக கோபம், படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவுகள் உருவாகலாம். அவ்வப்போது மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் பல வகையிலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறை அன்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது அனுகூலங்களை கொடுக்கும். இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் ஆயுதங்களை மிகவும் கவனமாக கையாள்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு கோபம், படபடப்பு குறையும். மற்றவர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தேவையற்ற செலவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கும் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். வாகனங்கள் மூலம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் முயற்சி தேவைப்படுகிற நாளாக மீனராசி என்பர்கள் உயர்வினை எட்டக்கூடிய சூழலோடு இன்றைய நாள் இருக்கும். ஜென்ம சனி சில சறுக்கல்களை கொடுத்தாலும் அனைத்தையும் சமாளிக்கிற மனப்பக்குவம் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.